இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 64ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்களை யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நீதிமான்கள் கர்த்தருக்குள்ளே களி கூறுவார்கள். அவர்களுக்கு தேவனிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். ஏன்னா இருதயத்தில் செம்மையாய் உண்மையாய் நேர்மையாய் நடக்கிறவங்க தேவனுடைய கிரியைகளிலே அவர்கள் மேன்மை பாராட்டுவார்களாம். இந்த அதிகாரம் முழுக்க மறைந்திருக்கிற எதிரிகள் அவர்கள் பொல்லாங்கான திட்டங்களை கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் போடும்போது தேவனிடத்திலே பாதுகாப்பை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு தேவன் உற்ற துணையாக இருப்பேன்னு இந்த அதிகாரத்திலே கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறத பார்க்குறோம். ஏன்னா துன்மார்க்கர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு மாறாக தேவனுடைய நீதிமான்களை பாதுகாத்து அவர்களை மகிழ்ச்சியாக வைக்கோன்னு இந்த அதிகாரத்தின் இறுதியில் இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் தேற்றுகிறத பார்க்குறோம். அப்போ நீதிமான் கர்த்தருக்குள் களி கூறணும், கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்கணும். எப்பொழுதுமே நம்ம தேவனை துதிக்கிறவர்களாய், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், கர்த்தருடைய கிரியைகளை நாம் சொல்லி சொல்லி மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கணும். அப்படி நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தேவன் எல்லா கிரியைகளிலிருந்தும், சத்துருக்களினுடைய கிரியைகளிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்குவார். ஏன்னா நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்க, செம்மையான இருதயம் உள்ளவர்கள் நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள்னே சங்கீதம் 32:11 பார்க்குறோம். ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ கர்த்தருக்குள் நீங்கள் களி கூர்ந்து தேவனை துதித்து செம்மையானவை மாத்திரம் நீங்கள் நாடும்போது, செம்மையானவர்களுடைய கிரியைகளை நாடுங்க. ஆதி தகவல்கள், ஆதி பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களெல்லாம் தேவனுக்கு முன்பாக செம்மையான வழியில் நடந்தாங்க இல்லையா? அப்போ செம்மையானது தான் நீதிமான்களுக்கு தகும். அதை போல் நீங்கள் வாழும்போது துன்மார்க்கர்களுடைய அக்கிரம கிரியைக்கும் அவர்கள் சதி திட்டங்களுக்கும் தேவன் உங்களை நீங்களாக ரட்சிப்பார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தில் பார்க்கும்போது நீங்கள் அவராலே, யாரால்? தேவனால் நீங்கள் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு இருக்கிறீங்க என்று எழுதப்பட்டிருக்கு. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம தேவனை மேன்மை பாராட்டுகிறவர்களா, தேவனுடைய கிரியைகளை சொல்லி சொல்லி நம்ம துதித்து அவர் நாமத்தை உயர்த்துகிறவர்களாக இருக்கணும். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தத்தையும் மீட்பும் அருளுவார் என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ளே, நீதிமான்களுக்குள்ளே அது காணப்படணும். ஏன்னா தேவன் ஞானமும் தேவனுடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய மீட்பு தேவனால் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அதனால் நம்ம தேவனை துதித்து புது பாடல்களை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது, கர்த்தருக்கு நாம் பயந்து இருக்கும்போது மற்றவர்களும் தேவனுக்கு பயப்படுவாங்க, கர்த்தரை நம்புவார்கள்னே சங்கீதம் 40:3 பார்க்குறோம். சங்கீதம் 112:2 அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். யார்? நீதிமான்கள் சந்ததி, செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசிர்வதிக்கப்படும், அது பூமியிலே பலத்திருக்கும். கர்த்தர் அப்படியாக கர்த்தருடைய ஜனங்களை ஆசிர்வதித்து இந்த பூமியை சுதந்திரிக்க செய்வார். சங்கீதம் 25:20 பார்க்குறோம். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியோன்னு தாவீது தேவனை நோக்கி முறையிடுறாரு. அதே போல் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பியிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறேன். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் எல்லைகளிலே நீங்கள் யாருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காப்பாற்றி உங்களை விடுவிப்பேன்னு சொல்கிறார். நீங்கள் அவரை நம்பி இருக்க போது அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அதனால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு பிலிப்பியர் நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். பிலிப்பியர் 4:4. அப்போ எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது துன்மார்க்கர்கள், எதிரிகள், சத்துருக்கள் நமக்கு விரோதமாக என்ன சதிகளை செய்தாலும் தேவன் அவைகளை எல்லாவற்றையும் முறித்து போடுவார். ஏன்னா கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருக்கிறதுனால அந்த பாடுகள் ஒன்று நம்மை மேற்கொள்ள தேவன் விடமாட்டார். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தை அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டேன்னு கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபத்தில் கலாத்தியர் 6:14 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். நம்முடைய பாடு அக்கிரமம் மீறுதலுக்காக அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அந்த சிலுவையின் மேன்மையை நாம் பாராட்டுகிறவர்களாக இருக்கணும். அப்படி நம்ம செய்யும் போதும் அக்கிரமக்காரர்களுடைய கிரியைகள் ஒன்று நம்மை மேற்கொள்ளாமல் தேவன் பாதுகாப்பார். அதே போல் நீதிமானுக்காக தேவன் வெளிச்சத்தை வச்சிருக்கிறார். செம்மையான இருதயத்துக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குன்னே
சங்கீதம் 97:11 பார்க்குறோம். செம்மையாக நீங்கள் நீதியும் உண்மையும் உத்தமமாக நேர்மையாக நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் இருதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். சங்கீதம் 68:2-3 வசனம் பார்க்கும்போது புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். அப்போது தாவீது விசுவாசிக்கிறார், சத்துருக்களை தேவன் புகையை பறக்கடிக்கிறது போல அவர்களை பறக்கடித்து, மெழுகு எப்படி அக்னியில் உருகி போகுமோ அது போல துன்மார்க்கர்களும் தேவனுக்கு முன்பாக அழிவார்கள் என்று தாவீது இங்கே அறிக்கையிடுறதை பார்க்குறோம். ஆனால் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள்னே வேதவசனம் சொல்லுது. யோபு 22:19 வசனத்தில் யோபு சொல்கிறார், எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு மீதியானதையோ அக்னி பட்சித்தது என்பதை நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். அதாவது நம்முடைய நிலைமை, நம்ம நிர்மூலமாகிற காரியங்கள் இதெல்லாம் பார்த்து அக்னி உங்களை பட்சித்ததுன்னு சொல்லி சத்துருக்கள் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் தேவன் நீதிமான்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் இல்லையா? நீதிமான்கள் 7 முறை விழுந்தாலும் அவர்கள் மறுபடியும் எழுந்திருப்பார்கள் தான் வேதவசனம் சொல்லுது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று வேதவசனம் சொல்லுது. சங்கீதம் 58:10 பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது, அப்போ சத்துருக்களுக்கு தேவன் நீதி சரி கட்டி அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவர்கள் பழி வாங்கும்போது நீதிமான் காணும்போது அவனுடைய பாதங்கள் துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே அவன் கழுவானே இருக்கு. அதே போல் துன்மார்க்கனுக்கு நீதி சரி கட்டுதலை நீதிமான் காண்பார்கள், அவர்கள் அவன் மேடுகளை மிதிப்பார்கள் என்றே வேதவசனம் சொல்லுது. அதனால சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்களேன்னு சொல்கிறார். சங்கீதம் 11:1. நான் கர்த்தரை நம்புகிறேன், அதனால் நீங்கள் என்னை துரத்துறதுக்கோ என்னை பட்சியை போல மலைக்கு பறந்து போ சொல்லவோ உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா என் நம்பிக்கை தேவனிடத்தில் இருக்குது. நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிறேன். அப்போ செம்மையான இருதயம் உள்ளவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன்னு சொல்லி தேவனை எப்போதும் துதிக்கிறவராக இருந்தார். கர்த்தரை தன் முன்னிறுத்தி ஓடினார். கர்த்தரை தன் வலப்பக்கத்தில் வைத்தார். கர்த்தரை மாத்திரமே தாவீது நம்பினதுனால துன்மார்க்கர்கள் செய்த சகல சதிகளையும் ஆலோசனைகளையும் தேவன் முறியெடுத்தார். இந்த சங்கீதம் 64 துன்மார்க்கர்கள் எப்படி மறைவாய் நீதிமான்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்கள் என்பதை குறித்த வசனம்தான். இதுக்கு இறுதியான வசனம்தான், நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவாங்க, அவரை நம்புவாங்க. அப்போ செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் தேவனுடைய கிரியைகளையே மேன்மை பாராட்டுவார்கள் என்று இந்த வசனம் சொல்லுது. அதனால இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய கிரியைகளை மேன்மை பாராட்டுங்க, தேவனை துதிங்க, கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருங்க. அப்போ சத்துருக்களுடைய சகல கிரியைகளையும் தேவன் முறியெடுத்து தேவன் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக களிப்புக்குள்ளாக வைப்பார். அவர்களுக்கோ தேவன் வெட்கத்தை உடுத்துவார். ஆமீன்.